அந்த 1 லிட்டர் பாலையும் ஊற்றி அவரால் முடியாம அங்க புரண்டு இங்க புரண்டுக்கும் போது டாக்டர்களை வர வச்சு ஒரு பொய்யை சொன்னா வெள்ளக்காரன், இது மலேரியா நோய், இப்படிப்பட்ட நோயெல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி வெளியே பிரபகண்டா சொல்றான். அப்பயும் சொல்றான் வெள்ளக்காரன் என்ன சொல்றான், தயவு செஞ்சு இவனை எப்படியாவது தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போய் போட்டுருங்க, ஜெயிலில் இருந்ததா இருக்க வேண்டாம். அப்பயும் அந்த விடுதலை தலைவர் சொல்றாங்க வேணாம் என்னை வெளியே தூக்காத அப்படின்னு. அப்ப அவருடைய தம்பி பார்க்க வந்திருக்காரு, ஒரு 4-5 பிஸ்கட்டை வாங்கிட்டு, அவர் கூட ஒரு 10 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து அந்த 4-5 பேர் கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சரி உண்ணாவிரத்தை முடிக்க சொல்றாராக்குன்னு. அப்ப சொல்றாரு, நான் இன்னைக்கு சாக போறேன், அந்த சாக போற செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த இனிப்பு, அந்த இனிப்புன்னு சொல்ல முடியாது இந்த பிஸ்கட் அப்படின்னு சொன்னார். அப்படி கஷ்டப்பட்டு தூக்க தண்டனை அனுபவிச்சு சுடப்பட்டு எத்தனையோ பேர் காந்தியடிகள் மாதிரி எவ்வளவு போராட்டங்கள், சிப்பாய் கழகங்கள் இப்படி பல போராட்டங்களை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அது கிடையாது. இவ்வளவு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இப்ப இருக்க தலைவர் லஞ்சம் வாங்குறாங்களே, அதுக்காக அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரத்தை? கிடையாது. நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு அப்புறம் வர சந்ததியர்கள் நல்லா இருக்கணும் நினைச்சுதானே அவ்வளவும் பண்ணாங்க. ஆனா இப்ப இப்படி நாடு குட்டிச்சவரா போயிருக்கு.